கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. தேவனை ஆராதித்தல் என்றதான தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். God has graciously given us these days that we might meditate on the word of God under the title The Worship of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த முதல் நாளிலே 7 சிறிய கேள்விகளுக்கு பதிலாக கர்த்தருடைய வசனங்களை நான் தியானிக்கும்படியாக ஏவப்படுகிறேன். I am urged to meditate on the word of God and share it with you about 7 questions that arise concerning worship. இந்த நாட்களுக்கு பிறகு நம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக இன்னும் ஆழமான இந்த தேவனை ஆராதிப்பதை பற்றியதான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். After these days, through the saints of God, you're going to hear deeper truths about how to worship God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது கேள்வி, ஆராதனை என்றால் என்ன? The first question is, what is worship? இரண்டாவதாக, யார் யாரை ஆராதிக்க வேண்டும்? Secondly, who should worship whom? மூன்றாவதாக, இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிறதான பல வகையான ஆராதனைகளை பற்றி என்ன? Thirdly, what about the various kinds of worship that is going on in this world? நான்காவதாக, தேவன் விரும்புகிற ஆராதனை எப்படி இருக்கிறது? Fourthly, what is that worship that God wants? அடுத்ததாக, ஆராதனைகளுக்கு காணப்படுகிறதான தடைகள் எப்படி காணப்படுகிறது? Next, what are the hindrances to true worship? அடுத்ததாக, வேதத்தில் தேவனை ஆராதித்தவர்களை பற்றி. Next, about those who worshipped God in the scriptures. கடைசியாக, தேவனை ஆராதிப்பதினால் நமக்கு கிடைக்கிறதான நன்மைகள் என்ன? Lastly, what are the benefits we enjoy by worshiping God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆராதனை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. Worship is something very important. வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை கூடம் இருக்கிறதாக வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. The Bible says that there is a very important part of heaven is the worship hall of heaven. அங்கே எப்போதும் தேவன் ஆராதிக்கப்படுகிறார். In that hall, God is always worshipped. எல்லாவற்றை விட ஆண்டவருக்கு மிகவும் இனிமையானது ஆராதனையாக இருக்கிறது. The sweetest of all things for God is worship. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நான் வரும் பொழுது அந்த ஆராதனை கூடத்தை தான் பிசாசு இச்சித்திருக்கிறார். Now, when we read from Isaiah chapter 14 verse 13, it is this place of worship that the devil desired or lusted for. வாசியுங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். For thou hast said in thine heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will sit also upon the mount of the congregation in the sides of the north. இந்த ஆராதனை கூடம் என்பது பரலோகத்திலே வடதிசையில் இருக்கிறதாக நாம் இங்கே படிக்கிறோம். This place of worship is in heaven in the sides of the north. அதுதான் சியோன் என்று சொல்லப்படுகிறது. That is called Zion. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதத்தில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். It is in Mount Zion, which is on the sides of the north, that God dwells. அங்கே எப்போதும் ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. There is worship going on incessantly. எல்லாவற்றையும் விட தேவனை ஆராதிக்கிறதுல தான் பெரிய ஆசீர்வாதங்களும் நித்திய மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. It is in the place of worship that you have great blessings and eternal joy. ஆனபடியினால் தான் பிசாசு அந்த இடத்தை இச்சிக்கிறார். That's why the devil wants that place. ஆனபடியினால் ஆராதனை என்று சொல்லுவது இந்த முழு வேதாகமத்திலும் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. That's why in the whole Bible worship is the most important. இன்னும் நாம் வேதத்தை தியானிக்கும் போது முதலாவது
மனிதர்கள் ஆராதித்த சந்தர்ப்பத்தை நாம் கவனிக்கிற வேளையில், when we scan the scriptures and consider the situation in which man first worshipped God, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சேத் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் தேவனை ஆராதிக்க தொடங்கினதாக அல்லது தொழுது கொள்ள தொடங்கினதாக நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 4 verse 26 we read how Seth was the first one to start worshiping God or call on God. மனிதன் விழுந்து போன பின்பு முதலாவது அந்த இடத்தில் தான் மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். After the fall of man, this was the first place where man began to worship God. வாசிப்போம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். And to Seth, to him also there was born a son, and he called his name Enos. Then began men to call upon the name of the Lord. அப்பொழுது மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Then men began to call or worship the name of the Lord. அப்படினால் தேவனை ஆராதிப்பது என்று சொல்லுவது தேவனை தொழுது கொள்ளுகிறதை காட்டுகிறது. So worshipping God or calling on the name of God is worshipping God. தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறதிலே தேவன் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார். So God delights in our worshipping him. தமிழ்ல நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மனிதனுக்காக சிருஷ்டித்தார். God made everything for man. ஆனால் மனிதனையோ தன்னை ஆராதிக்கும்படியாக சிருஷ்டித்திருக்கிறார். But God made man to worship him. ஆனபடியினால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் மனிதனுக்காக மாத்திரமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. So every other creature in this world is created only for man. ஆனால் மனிதனோ தேவனை ஆராதிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். But man is created exclusively to worship God. அந்த ஒன்றைத்தான் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். And this is the only thing that God expects from man. அந்த ஒரு காரியத்தை மனிதன் செய்யும்போது மற்றவைகள் எல்லாம் அவனுக்கு தாராளமாக கொடுக்கப்படுகிறது. And when man does that one thing, everything else is given to him in abundance. இரண்டாவதாக ஆராதிக்க வேண்டிய மனிதர்கள் யார்? Secondly, who are those people who should worship him? எல்லாரும் தேவனை ஆராதிக்க முடியுமா? Can everyone worship God? எல்லாரும் தேவனை ஆராதிக்க முடியாது. All cannot worship God. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். They that are dead and they that go into silence cannot worship God. தேவனை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு மனிதனுக்கு ஒரு தகுதி தேவையாக இருக்கு. So to worship God, to praise him, to sing unto him, man should be qualified. என்றைக்கு மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனானோ அதன் பிறகு மனிதன் தேவனை ஆராதிக்கும்படியாக அவன் தன்னை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு வருகிறான். மனிதன் So from the time that man fell and went away from God, man came to a place where he had to once again prepare himself in order to worship God. 100வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, when we read the first 2 verses of the Psalm 100, வாசியுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா மனிதர்களும் கம்பீரமாய் பாடி கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Here is the expectation of the Lord that every human being should sing aloud and worship the Lord. ஆனால் எல்லா மனிதர்களும் தேவனை ஆராதிக்க முடிகிறதில்லை. But all men are not in a position to worship God. காரணம் என்ன? What's the reason? மனிதனுடைய பாவம் தேவனை ஆராதிக்க முடியாதபடி, தேவனுடைய சமூகத்தை உணர முடியாதபடி தேவனை விட்டு அவனை தூரமாக கொண்டு போயிருக்கிறார். The sin of man is taking man far away from God, preventing him from worshiping God, from enjoying or realizing the presence of God. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். The Lord will not hearken to sinners, the Bible says. ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்யும் போதுதான் தேவன்
அவனுக்கு செவி கொடுக்கிறார், அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். If any man is godly and does his will, the Lord listens to him and accepts his worship. இன்றைக்கு பூமி முழுவதும் சுமார் 650 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். There are more than 650 crores of people in this world. அனைவரும் தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். They all ought to worship God. ஆனால் மனிதர்களோ தேவனை ஆராதிக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். But man is not able to worship God. எங்கே தேவனை ஆராதிக்கிறார்களோ அங்கேதான் தேவன் எழுந்தருளுகிறார், வாசம் பண்ணுகிறார். God arises in those places and dwells in those places where worship is going on towards God. அவர்கள்தான் மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And it is there that people will receive the blessings of God and enjoy it. இன்றைக்கு மனிதனுடைய சகல கஷ்டங்களுக்கும் அவன் அனுபவிக்கிற சகல தீமைகளுக்கும் காரணமே மனிதன் தேவனை ஆராதிக்காமல் இருப்பதுதான். Today the reason why man is suffering so much and has to face so much of evil is simply because he does not worship God. ஆனபடியால் தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். That's why the Lord said, seek ye first the kingdom of God and his righteousness. ஒரு மனிதன் முதலாவது தன்னுடைய ஜீவியத்தில் அவன் செய்ய வேண்டியது தேவனை தேடி அவரை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு அவன் தன்னை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். So the first thing that a man ought to do in his life is he should come seek God and come to a place where he can worship God. மற்றவைகள் எல்லாம் அவனுக்கு தேவனால் கூட கொடுக்கப்படுகிறது. Everything else is added by God to his life. மற்றவைகளை மனிதன் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. So man does not have to seek these other things. ஆதியாகமம் 1 28வது வசனத்துக்கு நான் வரும் பொழுது, When you read from Genesis chapter 1 verse 28, ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். the Lord created everything and tells man, you have dominion over everything. வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். The things in the heaven, in the earth, in the sea, rule over them all. ஆனபடியால் சகலமும் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. So everything was made for man. ஆனால் மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை அறியாமல் இருக்கிறபடியினால் அவன் இவைகளை அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கு அடிமையாக காணப்படுகிறான். But man not realizing what he was made for is today a slave. ஆனபடியினால் பிரியமானவர்களே, Wherefore beloved, தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு மனிதன் முதலாவது தன்னை அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியவனாக இருக்கிறான். that is why God has to bring man back to a place, that place where he can worship God. 82வது சங்கீதம் 1வது 2வது வசனங்களை நாம் படிக்கும்போது, When you read the first two verses of Psalm 82, கர்த்தர் தேவர்களின் நடுவிலே தேவ சபையில தான் எழுந்தருளுகிறார் என்று படிக்கிறோம். God standeth in the midst, in the congregation of the mighty, he is among the gods. இந்த பூமியிலே 650 கோடி ஜனங்கள் இருந்தாலும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் எல்லா இடங்களிலே எழுந்தருளுகிறதில்ல. அவர் தேவர்கள் என்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மத்தியிலே அவர் எழுந்தருளி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். There might be 650 crores of people all over this world, but God does not stand anywhere. There is a group of people who are called gods in this world. God stands amongst them. அவர்களை தான் ஆண்டவர் விசாரிக்கிறார். It is those whom God inquires after. அவர்களை தான், அவர்கள் மேல்தான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கண்களை பதித்து வைக்கிறார். God has embedded his focus on such people. அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கவனமாய் திறந்திருக்கிறது. His ears are open to their cry, is attentive to their cry. அந்த வசனத்தை வாசிப்போமா? Read that verse. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். God has risen in his congregation. தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரி. He judgeth among the gods. தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களை வேதம் தேவர்கள் என்று அழைக்கிறது. If any man receives the word of God into his heart and obeys it and lives according to it, the Bible calls such people gods. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயும் கூட நாம் இவ்விதமாக படிக்கிறோம். We read this also in the book of Isaiah the prophet. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். I will look to him that is of a humble spirit, and to him that trembleth at my word. இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைக்கு யார் நடுங்கி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். Amongst all the people of this world, if there is anyone who can tremble before the word of God, submit to it and obey the word of God, the Lord looks towards that person. அவர்கள்தான் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Such people are called gods. அவர்கள் நடுவிலேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். The Lord dwells in their midst. அதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கும் கூட எடுத்து சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். It's the same thing that St. Paul tells to the Philippians. 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in 3:3? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலர். We who worship God in the spirit and rejoice in Christ Jesus, having no confidence in the flesh, are the true circumcised Israelites. அப்ப தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியை பெற்று தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தான் இஸ்ரவேல், மெய்யான இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறார். So those who receive the word of God and obey the word of God and truly worship him, they are the true Israelites. நாம் அறிந்திருக்கிறது போல வேதத்தில் இரண்டு விதமான யூத ஜாதிகளை குறித்து நாம் படிக்கிறோம். As we know, the Bible speaks of two kinds of Jews. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when we read from Romans chapter 1 verse 28, அந்த இடத்தில் இரண்டு விதமான யூத ஜாதியை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. in 2:28 we read of two kinds of Jews. ஒரு யூத ஜாதி இன்றைக்கு எருசலேமிலே ஜீவிக்கிறதான எழுத்தின்படி உள்ள யூத ஜனங்கள். One is the literal Jews who are dwelling in the literal Israel. அவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் அறிந்திருக்கிறோம். We call them the seed of Abraham. ஆனால் இன்னொரு யூத ஜாதியை குறித்தும் வேதத்தில் நாம் படிக்கிறோம். But the Bible also speaks about another group of Jews. அந்த வசனத்தை வாசிப்போம். Read that verse. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் மிருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் மிருத்த சேதனமே மிருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. For he is not a Jew which is one outwardly, neither is that circumcision which is outward in the flesh, but he is a Jew which is one inwardly, and circumcision is that of the heart in the spirit and not in the letter, whose praise is not of men but of God. அப்ப எழுத்தின்படி உண்டான வெளிப்படையான ஒரு யூத ஜாதியும் உண்டு. So there is an outward literal group of people called Jews. உள்ளத்திலே யூதர்களாக ஜீவிக்கிறதான தேவ ஜனங்களும் உண்டு. And there are people of God who live as Jews inwardly. இந்த எழுத்தின்படி உள்ளதான இந்த யூத ஜாதிகள் கர்த்தராகிய இயேசுவினுடைய வார்த்தைக்கு, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், the Jews who are Jews outwardly disobeyed the word of God, did not listen to the word of God. As a result of that, தேவன் அவர்களை தள்ளிவிட்டார் என்றுதான் வேதத்தில் படிக்கிறோம். the Bible says God cast them out. தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண முடியவில்லை. God does not dwell with them. அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை மாற்றிக்கொண்டார். He has shifted his residence. அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். They were rejected. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதான இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்ற உண்மையான ஆவிக்குரிய யூத ஜாதியின் நடுவிலே தேவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். But today the Lord has put his habitation in amongst those group of people who believe on the Lord Jesus Christ and who have accepted him, listening to his word, those who are circumcised in the heart. அவர்கள்தான் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். They are qualified to worship God. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் பாவங்கள் அற கழுவப்பட்டு சரியான ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் தான் இன்றைக்கு தேவர்கள். அவர்கள் நடுவிலே தான் தேவன் உலாவுகிறார். Those who have accepted the Lord Jesus Christ, those who have taken water baptism and have received the Holy Spirit of God, they are the true people of God. They are gods and God dwells amongst them. இன்றைக்கு தேவன் மனிதனுக்காக உண்டு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அருமையான நண்பனே, நீ தேவனை ஆராதிக்க வேண்டியவனாக இருக்கிறாய்.
Today, dear friend, for you to inherit all the blessings that God has for you, you must be a person who worships God. தேவனை ஆராதிப்பதற்கு அடிப்படையான இந்த 3 தகுதிகளும் தேவையாக இருக்கிறது. You need these 3 basic qualifications in order to worship God. முதலாவது அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். First of all, you should be washed of all your sins by his blood. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உன்னுடைய சகல பாவங்களையும் உன்னை நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடத்தில் நீ கடந்து வர வேண்டும். You must come to a place where you have been washed of all your sins by the blood of Jesus and sanctified. இரண்டாவதாக சரியான வேத வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Secondly, according to the word of God, you should take the proper water baptism. மூன்றாவதாக தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். Thirdly, you should be anointed by the Spirit of God. நீ ஆவியில் நிறைந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். You should get filled in the Spirit and worship God. இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலேயும் கூட சரியான விதத்தில் தேவனை ஆராதிக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறது. Today, even amongst those Spirit baptized people of God, there is no proper experience of worship. தேவன் நம்மை இரத்தத்தால் கழுவி நம்மை அபிஷேகம் பண்ணினதே அவரை ஆராதிக்கும்படியாகத்தான். The very reason why the Lord washed us with his blood and anointed us is to worship him. நாம் மகிழ்ச்சியோடு ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதிக்கும் போதுதான் சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we rejoice and get filled in the Spirit and worship God, we become inheritors of all his blessings. சிலருக்குள்ள இப்படி ஒரு கேள்வி எழும்பக்கூடும். சிலருக்குள்ள இப்படி ஒரு கேள்வி எழும்பக்கூடும். A question might arise in some of you. நான் அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருடங்களாகிறது, எனக்கு சரியான ஆசீர்வாதங்கள் இல்லையே. It's been so many years since I've received the Holy Spirit, but I still do not have proper blessings. உண்மைதான், தேவன் அபிஷேகம் கொடுத்தது தேவனை ஆராதிக்க முடியாது. But the reason why God gave you the Holy Spirit is to worship God. எங்கே தேவன் சரியான விதத்தில் ஆராதிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார். Only where God is worshipped properly, there people receive all his blessings. தேவனை சரியான விதத்தில் அவர் விரும்புகிறது போல ஆராதனை செய்யாமல் இருக்கிறது தான் நாம் ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு காரணமாகும். The reason why we don't get many blessings is because we don't worship God properly. தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரு ராஜா என்று கூட யோசிக்காமல் வெட்கப்படாமல் நடனமாடி கர்த்தரை ஆராதித்தார். King David started dancing before the Ark of the Covenant without any inhibitions. He never thought that he was a king. அவருடைய மனைவி அவனை பரியாசம் பண்ணுகிறாள். His wife was mocking at him. தேவனை ஆராதிப்போது பரியாசம் பண்ணின அவளோ பிள்ளை இல்லாதவளாய் போய்விட்டார். But that woman who mocked at him, who worshipped God, became barren. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யப்படுகிறதான குற்றங்கள் தூஷணங்கள் மன்னிக்கப்படுறதில்லை. Those faults or blasphemies against the Holy Spirit will not be forgiven. தேவனுடைய ஜனங்கள் ஆவியில நிரம்பி நன்றாக தேவனை ஆராதிக்க வேண்டும். So people of God should really get filled in the Spirit and worship God. தேவன் அதை விரும்புகிறார். God wants it. அவர்களுக்காகத்தான் வானம் திறக்கப்படுகிறது. The heavens are open for them. ஆனபடியால் அருமையானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Therefore we ought to worship God. யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இந்த அடிப்படையான 3 தகுதிகள் இல்லாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கும்படியாக தீர்மானம் பண்ணுவோம். If there is anyone here who has not these 3 basic qualifications, make a determination to receive them and worship God. ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி உம்முடைய இரத்தத்தால் என்னை சுத்தமாக்கினால், என்னை அபிஷேகம் பண்ணினால் நான் உன்னை ஆராதிப்பேன் என்று தீர்மானிப்போம். Make a determination, Lord, if you wash me of all your sins with your holy blood, and if you fill me with your Spirit, I will worship you. நாம் ஆராதித்தாலும் ஆராதிக்காவிட்டாலும் தேவனுடைய மகிமையோ அவருடைய மதிப்போ ஒன்று குறைந்து போகிறதில்லை. Whether we worship him or not, his respect or honor is not going to reduce. அவர் என்றைக்கும் தேவன், அவர் என்றைக்கும் தேவனேதான். He is always God and always will be God. நாம் ஆராதிக்கிறபடியினால் நாம் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். When we worship him, we are benefited. ஆனபடியினால் மனிதர்கள் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறார். So man
is duty bound to worship God. ராஜாவா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் அவன் தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். He may be a king, he may be an ordinary man, but all have to worship God. அதற்காகத்தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand that this is precisely why we have been created. இந்த சூரியனுக்கு கீழே வேற எந்த பெரிய காரியங்களையும் செய்கிறதில் தேவன் பிரியப்பட மாட்டார். God is not going to delight in any other achievement that we have achieved under the sun. தேவனை ஆராதிக்கிற ஒன்றில்தான் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். But the Lord delights in you who worships God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக ஆராதனை என்று சொல்லுவது யாருக்குரியது? Next, to whom does worship belong? அது தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியதாக இருக்கிறது. Worship belongs to God alone. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும்போது, when God gave the Israelites laws, கற்பனையை தன்னுடைய கையினாலே எழுதி கொடுக்கும்போது, when he wrote the laws with his fingers and gave it to them, அவர் எழுதி கொடுத்த முதலாவது கற்பனையே என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். The very first commandment of the Lord was, thou shalt have no other gods before me. ஆனபடியினால் தேவன் ஒருவரைத்தான் மனிதன் ஆராதிக்க வேண்டும். So man must worship God alone. சிருஷ்டியானது சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க வேண்டும். The creature must worship and bow down to the creator. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக எழுதி அந்த ஜனத்துக்கு உணர்த்துகிறார். St. Paul convicts this very clearly to the Romans in his epistle to the Romans. முதலாம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். Read 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். Who changed the truth of God into a lie and worshipped and served the creature more than the creator, who is blessed forever. Amen. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார். They worship the creature instead of worshiping the creator. தொடர்ந்து நான் வாசிக்கும் போது இது நிமித்தம் தேவன் அவர்களை அசுத்தத்துக்கும் கேடான சிந்தைக்கும் ஒப்பு கொடுத்ததாக நாம் படிக்கிறோம். As a result of this, God handed them over to filthiness and to a reprobate mind. ஒரு மனிதன் தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் ஆராதனை செய்யாமல் இருப்பதே அவருடைய பெரிய பெரிய தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிறது. One reason for many of his great defeats, of man's defeats, is that he does not worship his creator. நீங்கள் எந்த விதத்திலே ஆசீர்வாத குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவனை சரியான விதத்தில் ஆராதிக்க நாம் முற்படுவோமானால் அந்த குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றப்படும். No matter in which area you have any shortage in blessing, when you come forward and take the initiative to worship God, all those shortfalls will be removed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all know how the Lord Jesus Christ came to mankind as man to save man. இயேசு கிறிஸ்துவை பிசாசு ஒரு மலையின் மேலே கொண்டு போகிறார். The devil takes Jesus to a mountain. அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். He was tempted in all points. அவர் எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். And he overcame every trial. அவர் சோதிக்கப்பட்டதில் ஒரு முக்கியமான சோதனை தான் இது. And this is one of those main temptations that he went through. மலையின் மேலே கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் பிசாசு காட்டுகிறார். Jesus was taken to the mountain and the devil showed him all the nations, the kingdoms of this world. நீ என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். Fall down and worship me and all these nations will be yours. கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்படவில்லையா? Is it not written, thou shalt worship the Lord thy God and him only shalt thou serve? அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் கடிந்து கொண்டு துரத்தினார். Get thee hence Satan, he rebuked Satan. ஆனபடியினால் ஆராதனை கர்த்தர் ஒருவருக்குரியதாக இருக்கிறது. So worship is only to the Lord. ஆனால் இன்றைக்கு பிசாசு மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறார். But today the devil has blinded the eyes of man. அது நிமித்தமாக மனிதன் தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக இந்த பூமியில் உள்ளவைகளை அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். Therefore, instead of worshiping God, man is worshiping things on this earth. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி. Read from Matthew chapter 4.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டான், இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். Again the devil taketh him up into an exceeding high mountain, and showeth him all the kingdoms of the world and the glory of them, and saith unto him, All these things will I give thee, if thou wilt fall down and worship me. Then saith Jesus unto him, Get thee hence, Satan, for it is written, Thou shalt worship the Lord thy God, and him only shalt thou serve. இந்த இடத்தில் சாத்தானுடைய தந்திரத்தை நாம் காண்கிறோம். Here we see the subtlety of the devil. எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். He says, I'll give you everything. நீ என்னை ஆராதிப்பாயாக. Just worship me. அப்போ ஒரு மனிதனுக்கு பிசாசு இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்கிறான், ஆனால் அவனையோ தேவனை விட்டு பிரிக்க பிரயாசப்படுகிறார். So the devil wants to give man everything in this world, but at the same time separate him from God. இன்றைக்கு சிலர் இந்த பூமியில் உள்ள அழிந்து போகக்கூடிய சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு விட்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லி திருப்தியாக இருக்கிறார். There are some people who anticipating and receiving earthly blessings are satisfied with that, saying they are blessed. சரியான ஆசீர்வாதம் தேவனை ஆராதித்து அவரிலே மகிழ்ச்சியா இருப்பதுதான். But true blessing is in worshiping God and rejoicing in him. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் சேர்ந்தாலும் அதற்கு இணையாகாது. That is not equivalent to having everything in this world. அப்படினால் கண்ணால் காணக்கூடிய இந்த பூமிக்குரிய ஏதோ சில நன்மைகளை பெற்றுக்கொண்டு விட்டு நான் நன்றாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவராவது தங்களை வஞ்சித்துக் கொள்ளாதே. Therefore no one should deceive themselves by saying I have been blessed by God just because they have received some physical or earthly blessings. தேவனை நாம் எந்த அளவுக்கு ஆராதித்து அவருக்குள்ளே மகிழ்ச்சியாய் அவருக்குள்ளே கலிகூறுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். We have to pay attention on how we have to worship God and focus our attention on that. இன்றைக்கு தேவனே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட தான் இந்த பூமியிலே எல்லா ஆசீர்வாதங்களோடு ஜீவிக்கிறது போல காணப்படுகிறார்கள். There are a group of people who are atheists who don't believe in God and yet enjoy many blessings in this world. அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறதில்லை. They don't believe in God. தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். They say there is no God. ஆனால் இந்த பூமிக்குரிய எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது போல காணப்படுகிறார்கள். But it seems that they are enjoying everything in this world. ஒருவேளை இந்த பூமியில எல்லாம் அவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவனை ஆராதிக்கிற அனுபவம் இல்லை என்றால் அது மகா பெரிய தீமையாக இருக்கிறது. They might have everything in this world, but if they do not have the experience of worshiping God, that is a great evil. ஒன்று இல்லாவிட்டாலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அவன்தான் எல்லாரை பார்க்கில ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். On the other hand, he may not have anything, but if he has the experience of worshiping God, he is richer than all. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? How many acknowledge this? இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறோம்? How many acknowledge this? ஹல்லேலூயா! நாமோ ஆண்டவருடைய கண்களிலே இந்த கடைசி நாட்களில் கிருபை பெற்ற இரக்கம் பெற்ற ஜனமாக இருக்கிறோம். In these last days, we are those people who have found favor and grace in the eyes of the Lord. ஏனென்றால் தேவனை ஆராதிக்கிற இந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The reason is God has given us this great privilege of worshiping God. நாம் தான் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறோம். We are those who have everything. தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். We, the worshippers of God, have everything. ஆபகுக் தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறார். The prophet Habakkuk says this. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், though the fig tree shall not blossom, திராட்சை செடியிலே பழம் இல்லாமல் போனாலும், and though there be no fruit in the vine, ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், though there be no herd in the flock shall be cut off from the fold, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், and there be no herd in the stalls, வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், and though the fields shall yield no meat, என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களிகூறுவேன். I will joy in the God of my salvation. என்னை இரட்சித்த தேவனுக்குள்ளே நான் களிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பேன். I will joy and rejoice in the God of my salvation. இது ஒன்று இல்லாவிட்டாலும் நான் அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். Though I have none of these things, I
will keep worshiping God. அந்த மனிதன் தேவனை ஆராதிக்கிறதை எவ்வளவு அதிகமாக ருசித்திருக்கிறார் என்று பாருங்கள். Just imagine how Habakkuk must have tasted God, worshiping God. பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கிற பாக்கியம் பெற்ற நாம் மெய்யாகவே இந்த பூமியில் எல்லாரையும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். Therefore we who are fortunate to worship God are more blessed than everyone in this world. அடுத்ததாக வேதத்தில் பல வகையான ஆராதனைகளை குறித்து நாம் படிக்கிறோம். Next, the Bible speaks of various kinds of worship. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, when we turn to Colossians chapter 2 verse 21, தேவ தூதர்களுக்கு சிலர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். some worship angels. வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தை பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் மாயமான தாழ்மையோடு கூட தேவதூதர்களுக்கு செய்கிறதான ஆராதனையிலே திருப்தியாக இருந்து அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக இந்த பூமியில் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். So the Bible says that there are a group of people in this world who kind of exhibit a false humility, worship angels and are deceiving men. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு முறை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுகிறார். Once the Spirit of the Lord took Ezekiel the prophet to a certain place and showed him that place. அங்கே அவரை காணும்போது சிலர் சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். There some people were worshipping the sun. இப்படித்தான் சிருஷ்டிகரை தொழுவதற்கு பதிலாக சிருஷ்டியை, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியை மனிதன் தொழுது தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறார். This is how man corrupts himself, by worshipping what was created by God instead of worshipping God. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, when you read Mark chapter 7 verse 7, மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணாக ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை கடிந்து கொள்ளுகிறார். Jesus rebukes a group of people by saying they are worshipping me in vain, because instead of the commandments or doctrines they are teaching the commandments of men. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, when you read Colossians chapter 3 verse 5, அங்கே விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. we read of covetousness, which is idolatry. இப்படி பலவிதமான ஆராதனைகளை வேதத்தில் அங்குமிங்குமாக நாம் படிக்கிறோம். So the Bible speaks of various kinds of worship. சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் நாம் எதை ஆராதிக்கிறோமோ அதுதான் அந்த மனிதனுக்கு தெய்வமாக மாறுகிறது. In brief, whatever we worship, that becomes our God. பரிசுத்த பவுல் பிலிப்பியர் சபையாரை இவ்விதமாக கடிந்து கொள்ளுகிறார். St. Paul reprimands the Philippian church like this. அவர்களுக்கு சொல்லும்போது ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து அவர்களுடைய தேவன் அவர்களுடைய வயிறு என்று சொல்லுகிறார். Speaking of one group of people, he says their God is their belly. சிலர் தங்களுடைய வயிறை தொழுது கொள்ளுகிறார்கள். Some are worshipping their stomachs. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை ஆராதிக்காமல் விலகி போகிறார். They give importance to God, to food, and go astray from God. ஒரே வார்த்தையில் சொன்னால் மனிதன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக போய் விடுகிறான். In brief, man is a slave to what he is overcome by. தேவனை விட நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறோமோ அது நம்முடைய தேவனாக மாறிவிடுகிறது. If we give importance to anything outside of God, then that becomes our God. என்னிலும் அதிகமாய் தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது ஒருவன் நேசித்தால் அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்ல. If any man loves even father or mother or brother or sister or children or husband or wife more than me, he is not worthy of me. தாவீது ராஜா சொன்னார், இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. David the king said, I have no desire in this world besides thee. அப்படினால் மனிதன் தேவனை தவிர வேற எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதெல்லாம் அவனுக்கு தேவன் ஆகிவிடுகிறது. தேவன் அப்படிப்பட்ட ஆராதனைகளை வெறுக்கிறார். So if man gives importance to anything outside of God, or gives more importance to things other than God, those things become his God. God hates that man's worship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் அருமையானவர்களே, Wherefore, beloved, உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, when we read from Deuteronomy chapter 4, 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் தெளிவாக ஜனத்துக்கு எடுத்து சொல்லுகிறார். the Lord speaks from
verse 16 to 19 clearly to the people. இந்த பூமியில இருக்கிற ஒன்றையும் நீ நமஸ்கரிக்க கூடாது. You should not bow down to anything in this world. மேலே வானத்திலும் or anything in the host of heaven, பூமியில நடமாடுகிற மிருகங்களையும், or any of the animals in this world, பூமியின் கீழ் ஜலத்துல இருக்கிறவைகளையும், or anything creature in the sea, இவைகள் ஒன்றையும் நீ ஆராதிக்க கூடாது. You should not worship any of these. நீ அவைகளை நமஸ்கரிக்க கூடாது. You should not bow down to them. தேவன் அவர்கள் மேல் எரிச்சல் உள்ளவராக மாறுகிறார். For God is a jealous God. அப்படிப்பட்டவர்கள் அநேக தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுகிறார். Such people will invite a lot of trouble and punishment. 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். Read from chapter 4 verse 16 onwards. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத பிடிக்கும். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத பிடிக்கும். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Be very careful about your souls. ஆனபடியால் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். Therefore the Lord wants every man to be careful about this one thing. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போறதுக்கு காரணமாக. This is one reason why man loses his blessings. இந்த நாட்களில் நம்ம நிதானித்து பார்ப்போமாக. Let's examine ourselves these days. நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனை தவிர நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? Is there anything we are giving more importance to other than God in our lives? ஏதோ ஒன்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தது நிமித்தமாகத்தான் நாம் சரியான ஆசீர்வாதம் அற்றவர்களாக இருக்கிறோம். We are not getting the proper blessings because we are giving importance to something other than God. இல்லாவிட்டால் ஒரு மனிதன் கூட ஆசீர்வாத குறைவோடு இருப்பதை தேவன் விரும்புகிறதே இல்லை. Otherwise God does not want even one man to fall short of any blessing. ஏதோ ஒரு இடத்தில் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுக்காமல் வேற ஏதோ ஒன்றுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டு இருக்கிறோம். In some one place of our lives, instead of giving importance to God, we are giving importance to something else. அதை கண்டுபிடித்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் நம்மை சரிபடுத்திக் கொண்டால் இந்த நேரத்தில் தானே சரியான ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் நமக்காக திறக்கப்படும். If we discover that and rectify our lives, right there a door of blessing will be opened. இந்த கூட்டம் முடிந்து போகும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்வோம். As you leave this hall after the meeting, you will be blessed and full of joy. அடுத்ததாக நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Next, how does God want us to worship him? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, when you read from John 4 verse 23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். But the hour cometh, and now is, when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship him. தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனே விரும்புகிறார். The Lord wants such people to worship him. ஆனபடியினால் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். So those who worship God should worship him in spirit and in truth. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். That's what God wants. ஆவியோடும் உண்மையோடும் என்றால் ஆவியோடும் சத்தியத்தோடும், அந்த உண்மைன்றது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. Worshipping God in spirit and in truth. வேத வசனத்தின்படி சத்தியங்களை கைக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். According to the word of God, keeping the truth, getting filled in the spirit, we should worship God. இந்த பூமியில் தன்னை தொழுது கொள்ள விரும்புகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அங்கேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். If there is anyone amongst the peoples of the earth who wants to worship God, God wants them to worship him in that manner, and there he dwells. அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவராக பத்மதீவில் இருக்கும் பொழுது John the apostle was banished to the Isle of Patmos because of the gospel. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த தரிசனத்தை காண்கிறார். There he had a vision of the resurrected Jesus. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதாக அவர் காண்கிறார். There, where did he see Jesus walking? 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். He revealed himself, Jesus revealed himself as one walking amongst 7 golden candlesticks. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, After Jesus rose from the dead, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு, after the Holy Spirit was sent to earth, இன்றைக்கு தேவன் எல்லா இடங்களிலேயும் உலாவுகிறது இல்லை. the Lord does not dwell everywhere. 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். He dwells in the midst of 7 golden candlesticks. அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் அன்றைக்கு இருந்த 7 சபைகளை வெளிப்படுத்துகிறதாக வேதத்தில் படிக்கிறோம். Those 7 golden candlesticks were 7 churches that were in a specified area in those days. அப்படினால் இன்றைக்கு அபிஷேகம் பெற்று தேவனை ஆராதிக்கிற அந்த சபை நடுவிலே தேவ சபையிலே தேவன் உலாவுகிறார். In other words, the Lord dwells in that church where the Spirit of God is there and where they worship in spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். And for that church, Jesus is the cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவார கற்களா The இருக்கிறார்கள். apostles and the prophets are foundation stones. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதன் மேல் ஜீவனுள்ள கல்லாக ஆவியிலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். And every spirit baptized child of God is being built upon that foundation as lively stones by the Spirit. இவர்கள் நடுவிலே தான் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். God dwells in their midst. அப்ப ஒரு மனிதன் இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் இந்த இடத்துக்கு அவன் கடந்து வர வேண்டும். So if a man should worship God, he should come to this place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So God's desire is that those who worship him must worship him in spirit and in truth. 96வது சங்கீதம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, when you read verse 9 of Psalm 96, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். King David says, worship the Lord in the beauty of holiness. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். God is holy. ஆனபடியினால் அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் பரிசுத்தத்தோடு பரிசுத்தத்தின் அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So his desire is that those people who worship him must worship him being adorned with holiness. பரிசுத்தத்திலே 2 பகுதியை குறித்து நாம் பார்க்கிறோம். We see 2 aspects of holiness. இன்றைக்கு அநேகருடைய தரிசனம் ஆத்மாவின் பரிசுத்தத்தை குறித்து தான் காணப்படுகிறது. Many people's vision is only in the holiness of the soul. சரீரத்தின் பரிசுத்தத்தை குறித்து அநேகர் முக்கியத்துவம் செலுத்துகிறது இல்லை. Many do not give importance to the holiness of the body. ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் பரிசுத்தமாக இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். So we have to be holy in soul and in body as we worship God. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. Our body is the temple of God. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். If any man defiles the temple of God, God will destroy him. சரீரமோ கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. The body is the Lord's. கர்த்தரும் சரீரத்துக்குரியவராக இருக்கிறார். And the Lord belongs to the body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் பிரியமானவர்களே, Wherefore, beloved, நம்முடைய சரீரத்தின் பரிசுத்தத்தை குறித்து நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். therefore we have to be very attentive to the holiness of our body. முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, When we read from 1 Corinthians chapter 6, பரிசுத்த பவுல் சரீரத்தை குறித்து அவர் எழுதுகிறார். St. Paul speaks about the body. 19வது வசனத்தை வாசியுங்கள். Read verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What? Know ye not that your body is the temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, and ye are not your own? அப்படியே 13வது வசனத்தை வாசி. Read verse 13 too. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்.
சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். Meats for the belly and the belly for meats, but God shall destroy both it and them. Now the body is not for fornication, but for the Lord, and the Lord for the body. ஆனபடியால் நம்முடைய சரீரமும் கர்த்தருக்குரியது. Therefore our body is for the Lord. ஆனபடியால் சரீரத்தின் பரிசுத்தத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். So we should be very careful about physical holiness. தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் தங்களுடைய பாவங்களற கழுவப்பட்டு ஆத்மாவில் மாத்திரம் பாவ மன்னிப்பை பெற்ற அனுபவம் போதாது, சரீரத்திலேயும் பரிசுத்தமாயிருந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். So those who worship God, it's not enough for them to be washed of all their sins in the soul and worship God. They should be holy in body also as they worship God. ஏன்? Why? அடுத்த வசனத்துல நாம் படிக்கிறோம், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. The next verse says, God hath raised up the Lord, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். and will also raise us up by his power. ஒரு நாள் நம்முடைய சரீரம் உயிர்த்தலும் இல்லாவிட்டால் மறுரூபம் அடையும். One day our body will be resurrected or transformed. மறுபடியும் சரீரமும் கூட ஒரு ஆழமான பரிசுத்தத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். Therefore the body should come to a deep state of sanctification. இந்த சரீரத்திலே யாதொரு மாமிச ஆசை இச்சைகளும் நம்மிலே காணப்படாதபடிக்கு அவைகளெல்லாம் நாம் ஜெயித்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to come to a place where we worship God without having any fleshly lusts or affections in our body. அப்படிப்பட்ட சரீரங்கள் தான் மறுரூபம் அடையும். Only such bodies will be transformed. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்து மரிக்கிறவர்கள் தான் உயிர்த்தெழுதலிலே முதலாவது எழுந்திருக்க முடியும். Only those who die living such a life will partake of the first resurrection. அப்படிப்பட்டவர்களை சேர்க்கத்தான் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துக்கு வரப்போகிறார். Jesus is going to come in mid-air to gather such people. அவர்கள் தான் யுகா யுகமாக ஆண்டவரோடு கூட அந்த சியோனிலே புதிய எருசலேமிலே வாசம் பண்ணுவார். They will reign with Jesus and dwell with Jesus in New Jerusalem from age to age. அப்படினால் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆத்மாவிலேயும் சரீரத்திலேயும் பரிசுத்தத்தோடு அலங்காரமாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். Therefore we who worship God must worship God through by holiness in soul and in body, and worship God in the beauty of holiness. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை வேறுபடுத்திக் கொண்டு ஜீவிக்கிறானோ அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி உறவாட முடியும். A man will be close to God, be intimate with God, depending on the extent to depending on the importance that he gives to holiness. தானியேலுடைய நாட்களிலே In the days of Daniel, ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டார். the king saw a dream. சொப்பனமும் அர்த்தமும் சொல்லப்பட வேண்டும் என்று ஞானிகளுக்கு சொல்லப்பட்டது. The wise men were asked to say the dream and the meaning. அந்த சொப்பனத்தை யாராலும் சொல்ல முடியவில்லை. Nobody could tell the dream. எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. So a decree was issued to kill all the wise men. ஆனால் நடந்தது என்ன? What happened? தானியேலோ அவகாசம் கேட்டுக்கொள்ளுகிறான். Daniel asked for time. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். He asked the Lord. கர்த்தர் ராக்காலங்களிலே தானியேலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். In the night the Lord gave him visions. தானியேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. This is written in Daniel chapter 2 verse 11. சொப்பனத்தை சொல்லுவதும் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவதும் மனிதர்களுடையது அல்ல, மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாமல் தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவர்களுக்கு உரியது. Telling the dreams and giving the interpretation is not for human beings. It's only for those gods whose dwelling is not with flesh but with God. கர்த்தருடைய ரகசியம் அவருடைய பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறது. The secret of the Lord is with his saints. அப்ப விசுவாசிகளா இருந்தாலும் தேவனுடைய ஊழியர்களா இருந்தாலும் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தத்துக்காக நம்மை வேறுபடுத்திக் கொண்டு ஜீவிக்கிறோமோ அவர்களிடத்திலே தேவன் தன்னுடைய ரகசியத்தை வைக்கிறார். Believers are workers. God will reveal his secrets to them proportionate with the importance that they give to holiness in their life. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தின் அளவுக்கு ஏற்ற விதத்தில் தேவனோடு நாம் நெருங்கி தொடர்பு கொள்ள முடியும். And we will be able to get closer and closer to God depending on the importance we give to holiness. ஆனபடியினால் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தங்களுடைய ஆத்மாவிலேயும் சரீரத்திலேயும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So God's desire is that those who worship God must be holy in soul and body. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். The Israelites were in Egypt. அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார். And God told them that they must worship him.
நான் என் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். I must dwell amongst them. அதற்காக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டியதாக. But for that they should come out of Egypt. நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் கேட்கிறார். So Moses and Aaron went to Pharaoh and said, we have to go out and worship God. அந்த இடத்தில் பார்வோன் தேவனை ஆராதிக்க விடாதபடி எந்தெந்த விதங்களிலே தடை செய்கிறான் என்பதை நாம் கவனிப்போம். Now we have to look at the methods that Pharaoh used to hinder those people from worshiping God. பார்வோன் பிசாசுக்கு நிழலாக இருக்கிறார். Pharaoh is a type of the devil. அப்ப தேவனை ஆராதிப்பதற்கு இன்றைக்கு பிசாசு எவ்வளவு தடை செய்கிறான் என்பதை அந்த சம்பவத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். So from these incidents we can discover the various ways, methods that the devil uses to hinder people from worshiping God. நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். We must worship our God. ஆரவடியினால் எங்களை போக விடு. So allow us to go. அவன் போக விடுறதில்லை. But he didn't allow them. தேவன் பாதையை அனுப்புகிறார். So God started sending plagues. அவன் பாதிக்கப்படுகிறான். So they were affected. அதன் பிறகு அந்த பாதை தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராதிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். So not able to bear the torture of the plagues, little by little Pharaoh releases them to worship. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, when we read Exodus chapter 8 and read verse 25, நீங்கள் உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்யலாம், ஆனால் இந்த தேசத்தில் தானே ஆராதனை செய்யுங்க. You can go and worship your God, but don't go out to worship him in this land itself. எங்கேயும் போக வேண்டாம். Don't go anywhere else. இங்கேயே ஆராதனை செய்யுங்க. Worship him right here. ஆனால் தேவன் அதை விரும்புகிறதில்லை. God does not want that. அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் தங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். He separates those people who want to worship him. ஒரு வேறுபாட்டுக்குள்ளே அவர்கள் கடந்து வர வேண்டும். They have to come to a life of separation. ஆனால் பிசாசு இங்கேயே ஆராதனை செய்யுங்கள் என்கிறார். But the devil says, no, you worship right here. மறுபடியும் பார்வோன் பாதிக்கப்படுகிறார். Once again Pharaoh is affected. அடுத்ததாக 28வது வசனத்தை வாசி. Next verse 28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். And Pharaoh said, I will let you go that ye may sacrifice to the Lord your God in the wilderness, only ye shall not go very far away, entreat for me. பாவம் செய்து கொண்டு பாவிகள் மத்தியிலே இருந்து தேவனை எப்படி ஆராதிப்பது? How can we worship God in the midst of people who commit sin? ஆனபடியினால் அந்த இடத்தை விட்டு எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். So you have to come out of Egypt to worship. நீ பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். You have to leave sin and come out. பாவிகளை விட்டு வெளியே வர வேண்டும். You have to leave sinners and come out. அப்போதுதான் தேவனுடைய தேவன் வாசம் பண்ண முடியும். Only then can God dwell there. ஆனா பிசாசு பார்வோன் சொல்லுகிறான், ரொம்ப தூரமாக போக வேண்டாம். But Pharaoh says, go, but don't go too far away. பாவத்தை விட்டு பாவிகளை விட்டு ரொம்ப தூரமாக போகாதே. Don't leave sin and sinners and go too far. அப்படித்தான் இன்றைக்கு சில தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார். Today some people of God are deceived like this. தேவனை அதிகமாக அனுபவிக்கும்படி தங்களை வேறுபடுத்திக் கொள்ள கஷ்டப்படுகிறார்கள். They find it such a difficulty to separate themselves unto God to worship him. அதை ஒரு ஞானம் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். And they think that's a wisdom. ஒரேடியாக நாம் எல்லாரை விட்டு தூரமாக போக கூடாது. You can't leave everyone all at once. எல்லாரும் மத்தியில இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். You have to be with them and worship God. நான் கர்த்தருடைய கிருபையினாலே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்டேன். By the grace of God I was saved from the Roman Catholic Church. என்னுடைய சொந்த சகோதரி அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே ஒரு நன்னாக ஒரு கன்னியாஸ்திரியாக பணி செய்கிறார். My own sister is a nun in the Roman Catholic institution. நான் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய சாட்சியை நான் எழுதி இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். So when I came to this Pentecostal experience, I wrote my testimony and said I'm going to serve God. உடனே அந்த சகோதரி ஓடி வந்து விட்டார். That sister came running. ஐயோ, நீ பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறாயே. You're going to a terrible place. என்னை கொண்டு போய்
அந்த கேத்தலிக் நன்ஸ் மத்தியில இருந்த ஒரு சுப்பீரியர் இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். She took me to the mother superior amongst the Catholic nuns. இங்கே இல்லாதது என்னத்தை நீங்கள் அங்கே கண்டீர்கள்? What is it that you found there that you can't find here? நான் கண்ட காரியங்களை எல்லாம் சொன்னேன். I told them what I found. கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? Finally, you know what they said? நீங்கள் இங்கே இருந்து கொண்டே ஊழியம் செய்யுங்கள். You be here and do your ministry. உங்களுக்கு ஒரு தனி பங்களா கட்டி தருகிறோம். We will build a separate house for you. உங்களுக்கு ஒரு நல்ல கார் தருகிறோம். We'll give you a good car. நீங்கள் இங்கேயே ஊழியம் செய்யுங்கள். Do your ministry right here. நீங்கள் விரும்புகிற ஊழியத்தை இங்கேயே செய்யுங்கள். That ministry that you want to do right here. இதை விட்டு எங்கே போக வேண்டாம். Don't go somewhere else. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படித்தான் அநேக தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். This is how many people of God are deceived. முதலாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு எருசலேமிலே பிரசங்கம் பண்ணினார். In his first sermon that Peter made in Jerusalem to the people, 3000 பேர் இருதயத்திலே குத்தப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். 3000 people were pricked in their hearts and took water baptism. அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, and when they asked him, what shall we do? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? What was St. Peter's response? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Separate yourselves and save yourselves from this untoward generation. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், saved people of God, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள், anointed people of God, இந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே மாறுபாடுள்ள சந்ததி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். those who do not have this experience in the sight of God, you are called an untoward generation. நீ அந்த சந்ததிக்கு உள்ளே இருந்து தேவனை ஆராதிக்கிறதை தேவன் விரும்புகிறதில்லை. God does not want you to be amongst that generation and worship God. நீ தேவனை அனுபவிக்க வேண்டுமானால் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உன்னை விலகி ரட்சித்துக் கொள்ள வேண்டும். For you to enjoy God, you have to save yourselves from the untoward generation. அங்கேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். There God dwells. அங்கேதான் தேவனை அனுபவிக்க முடியும். There you can experience God. அப்பொழுதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார், நாம் அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். It's then that he will receive us and he will be a father to us and we will be his sons and daughters. தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு வேறுபாடு மிகவும் அவசியமாக. So to worship God we need a life of separation. அதிக தூரம் போகாதே. Don't go very far. ஆழமாய் போகாதே. Don't go too deep. நீ ரொம்ப தீவிரமான பெந்தகோஸ்தையாக மாறாதே. Don't be a very zealous Pentecostal. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு வா. Just go Sunday and come back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord. இதெல்லாம் சாத்தானுடைய உபதேசம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. Beloved, we must realize these are the doctrines of Satan. மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்ததே எப்போதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும்படியாக. God made man with the very purpose of constantly worshiping God. அடுத்ததாக பிசாசு இன்னும் எவ்வளவு தந்திரமாக பேசி தடை செய்கிறான் என்பதை கவனித்துவார். You look at the next ruse of the devil in how he wants to hinder. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. Exodus 10:11. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சரி, தூரமாக போங்கள். All right, go far away. தூரமா போக கூடாதுன்னு சொன்னதுனால மறுபடியும் அவனுக்கு வாதைகள் உண்டாயிற்று. Because he said that you should not go far away, he was once again plagued. சரி, தூரமா போங்கள். All right, you can go far. ஆனால் புருஷர்கள் மட்டும் போய் ஆராதித்தோம். But let only the men go. ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் ஆராதித்தால் போதும். Only those who are mature in their spiritual life, you go and worship. மற்றவங்க போக வேண்டாம். Others don't go. பிசாசு அங்கேயே ஒரு தடை செய்கிறார். There a hindrance is brought. ஏன்னா மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே இருந்தா அவங்க போயிட்டு மறுபடியும் இங்க வந்துடுவாங்க, பாவத்தை ருசித்து பார்க்க இங்க வந்து விடுவார். Because if their wives and children and their flock and sheep are left behind, they will go worship God and they have to come back finally. தன்னை விட்டு முழுவதும் போக மாட்டார்கள். They can't go out for fully. பிசாசுடைய தந்திரம், The subtlety of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படித்தான் இன்னைக்கு சில குடும்பங்களிலே சிலர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலரை ரட்சிக்க விடாதபடிக்கு பிசாசு தடை செய்து உண்டு. That's why in some families only some are saved and the devil is preventing some others from being saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. Next, Exodus 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள்,
உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மறுபடியும் அவனுக்கு வாதை உண்டாயிற்று. Once more he was plagued. ஆனபடியினால் ஆடு மாடுகளை எல்லாம் இங்கே விட்டு போங்க. So now you can go, but you should leave your herds and your flocks behind. தேவன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. The Lord did not agree. ஆனால் தேவன் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? But what is the kind of worship that God wants? ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? What does God want? மோசே பார்வோனிடத்தில் சொன்னது என்ன? What did Moses tell Pharaoh? புருஷர்கள், ஸ்திரீகள், இளைஞர்கள், குமாரர்கள், குமாரத்திகள், ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து எகிப்தை விட்டு வெகு தூரமாக போய் ஆராதனை செய்ய வேண்டும். The men, the women, the youngsters, the daughters, the sons, the flocks, the herds will all go very far away and worship God. அப்படித்தான் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். That's how we should worship God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக வேற வழி இல்லாமல் வாதை தாங்க முடியாமல் பார்வோன் நீங்கள் விரும்புகிறபடியே கர்த்தரை ஆராதியுங்கள் என்று அனுப்பிவிடு. That is why finally, not able to bear the plagues, he sends them away and says, all right, worship God as you like. 32வது வசனத்தை வாசி. Read verse 32. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 32. 12:32. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் சொன்னபடியே எல்லாருமாக போய் கர்த்தரை ஆராதியுங்கள், என்னையும் ஆசீர்வதி. You must go and worship God. You can go and worship God as you like. Bless me too. இப்படியா தேவன் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். This is how God wants his people to worship him. குடும்பமாக And in families, நமக்கு இருக்கிற எல்லாவற்றோடு சேர்ந்து with all that we have, நம்மையும் முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து giving ourselves and all that we have to the Lord. ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறது போல, As we read in Romans 12:1, நம்முடைய சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து yielding our bodies holy and acceptable to God as a living sacrifice. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord wants us to worship him. அதுதான் ஆண்டவர் மோசேயின் மூலமாக பார்வோனிடத்தில் கேட்ட காரியம். That is what the Lord asked Pharaoh through Moses. யாத்திராகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. Read Exodus 10:9. அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கர்த்தரை ஆராதிப்போம். We will all go and worship God. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God. இது போல தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறார். Only those who worship God like this are worshiping God in a pleasing manner to God. இப்படி தேவனுக்கு ஆராதனை செய்த சிலரையும் அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் குறித்து 1-2 வார்த்தைகள் சொல்லி முடிக்க வருவோம். I want to conclude by placing before you some people from the Bible who worshipped God and received benefits by that from God. லூக்கா சுவிசேஷம் 2ம் அதிகாரம் 37வது வசனத்தில் 84 வயது நிறைந்த ஒரு வயதான மூதாட்டி தேவனை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We read from Luke chapter 1 verse 37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். And she was a widow of about 84 years, which departed not from the temple, but serving God with fastings and prayers night and day. ஆராதனை எவ்வளவு முக்கியமாக இருக்கு. So how important worship is. இரவும் பகலும் உபவாசித்து வயதான காலத்திலேயும் கூட தேவனை ஆராதிக்கிறது எவ்வளவு விசேஷமாக இந்த அன்னாள் தன்னுடைய ஜீவியத்தில் அனுபவித்திருக்கிறார். Anna was a prophetess and aged woman, 84 years, but even at that age she was fasting and praying and worshiping God. இன்றைக்கு வயதாகிவிட்டால் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டியது இல்லை என்று தான் சிலர் யோசித்துக் கொள்கிறார்கள். Today some people give themselves the license from abstaining from God's presence simply because they are old. வயதாகிவிட்டது, ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது, கஷ்டம், இந்த இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்றதெல்லாம் கஷ்டம், ஆனபடினால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை, வர முடியாது, இங்கே இருந்தா கூட நாங்க ஆராதித்துக் கொண்டே தான் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறார். They deceive themselves by saying, I'm too old, I can't sit for long and I can't travel far distances, so even though I remain at home and worship God. ஆனால் இந்த
வயதான இந்த தாயை கவனித்து பாருங்க. But look at this old woman. 7 வருஷம்தான் இளம் பிராயத்தில் விவாகம் பண்ணி தன்னுடைய புருஷனோடு இருந்திருக்கிறார். She only 7 years. 7 வருஷம்தான் அவள் விவாகமாகி தன்னுடைய புருஷனோடு இருந்திருக்கிறார். She lived a married life with her husband only 7 years. இள வயதிலேயே அவளுக்கு விவாகமாகி விட்டது. She was married young. அதன் பிறகு தேவனை ஆராதிக்கிறதிலே அவள் கழிவுறுந்து கொண்டிருக்கு. After that she kept rejoicing in worshiping God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த டேஸ்ட், இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் அவளுக்கு பெரிய ஆனந்தமா இருந்தபடினால் அடுத்த விவாகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு வரவில்லை. Because she delighted so much in worshiping God, she never had that delight in getting married again. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறதனுடைய அதன் உள்ள இருக்கிறதான அந்த ருசியை, இன்பத்தை அனுபவியாததுதான் இன்றைக்கு பல கட்டுகளுக்கு காரணமாக மாறுது. The reason for many bondages is because people do not realize the sweetness, the taste of worshiping God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விவாகம் ஆனவர்களும் கூட குடும்பஸ்தர்களும் தேவனை நன்றாக ஆராதித்தால் மாத்திரமே கர்த்தருடைய வருகைக்கு நாம் பக்குவப்பட முடியும். Even family people, only when they learn to worship God well, they will be prepared to go up at the coming of the Lord. இப்படி உபவாசித்து இரவும் பகலும் தேவனை ஆராதித்து கொண்டிருந்ததான இந்த அன்னாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூமியில மனுஷனாக வெளிப்பட்ட போது அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றார். This Anna the prophet, who in her old age gave importance to worshiping the Lord, had the privilege of seeing Jesus in this earth when he was born. கர்த்தருடைய வருகைக்கான கடைசி நாட்கள்ல நான் வந்திருக்கிறோம். We have come at the threshold of the coming of the Lord. இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே அவர் வரும்போது, when the Lord Jesus Christ appears in mid-air the second time, நான் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் இயேசுவை காண போகிறார். Understand well, only those who worship God well will see Jesus. வயதை பார்க்க வேண்டாம். Don't look at the age. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். Don't look at our circumstances. நம்முடைய குறைவுகளை காண வேண்டாம். Don't look at our faults. தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வருவோம். Let's come forward to worship God. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Lord is coming soon. அவர் யாருக்காக வரப்போகிறார்? For whom is he coming? யார் அவரை காண போகிறார்கள்? Who will see him? கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். Only those worshippers of God. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God. தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். Daniel was one who worshipped God with incessantly. சிங்க கவியிலே போடப்பட்டார். He was put in the den of lions. ஆனால் சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். But the Lord shut the mouths of the lions. இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தேவனுடைய பக்தர்களை சிங்கங்கள் சேதப்படுத்தாது. Lions cannot harm those devout people of God who worship him continually. இன்றைக்கு அநேக விதங்களில் பிசாசினால் பாதிக்கப்பட்டு அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தினால் கஷ்டப்படுகிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. There are many people who are not worshiping God properly and are now being affected by that lion who goes about seeking whom he may be devoured. நாம் சரியான விதத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தால் சிங்கங்கள் சேதப்படுத்தாது. If we truly sanctify ourselves and give importance to worshiping God, lions cannot touch us. மந்திர கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. Witchcraft and magic will not touch our families. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No plague shall come nigh your dwelling. குடும்பமாக உங்களுடைய வீடுகளிலே தேவனை ஆராதனை செய்யுங்கள். So let whole families start worshiping God. குடும்பமாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து விடுதலையோடு தேவனை ஆராதிக்க தீர்மானம் எடுப்போம். Some come to God in families and come to the presence of God, make a determination to worship God. எத்தனை பேர் இப்பொழுதே நான் தேவனை ஆராதிக்க துவங்குகிறேன் என்று தீர்மானிக்க போகிறோம்? How many of you are going to make a determination to worship God right away? பவுலையும் சீலாவையும் கவனித்து பாருங்கள். Look at Paul and Silas. உடம்பெல்லாம் காயம், Whole body injured. கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கிறது. Hands and feet are bound. சிறைச்சாலையின் உள் காவலறையிலே தொழுமரத்திலே கட்டி They வைக்கப்பட்டார். are bound in fetters in the inner prison. நடு இரவு At midnight. தங்களுடைய சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்கவில்லை. They did not look at their circumstances. இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய
ஒரு ஆராதனை உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். They knew that there is a worship that can overpower all these circumstances. நடு இரவிலே கர்த்தரை பாடி இரண்டு பேரும் கர்த்தரை துதித்து தொழுது கொண்டார்கள். Therefore at midnight they began to sing praises to the Lord and worship him. இறங்குனது தேவனுடைய வல்லமை. What descended was the power of God. வானம் நடு ராத்திரியிலே அவர்களுக்காக திறக்கப்பட்டது. At midnight the heaven was open for them. பரலோகம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்த அவர்கள் நடுவிலே சிறைச்சாலையிலே இறங்கி வந்தது. As they worshiped God with one mind, heaven came down into that prison. அவர்களுடைய கட்டுகள் கலந்து போயிற்று. Their bands were broken. அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லா கைதிகளும் இவர்கள் நிமித்தம் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். All the other prisoners were delivered because of them. இரண்டு பேர் ஒருமனப்பட்டு கர்த்தரை தொழுது கொண்டால் போதும், ஆயிரக்கணக்கான கைதிகள் விடுதலை பெறுவார்கள். If two people worship God with one mind, many people, prisoners will be released. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? How many believe this? இன்றைக்கு நமக்காக வானம் திறக்கப்படுகிறது. Heaven is open for us today. தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை சிங்கம் சேதப்படுத்தாது. No lion will touch anyone who worships God. எந்த அரசாங்கமும் எந்த அந்நிய வல்லமைகளும் எந்த சத்துருக்களும் அவர்களை கட்டவே முடியாது. No government, no strange powers can touch them. அவர்கள் கட்டுவார்கள், நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவனுடைய விடுவிப்பார். They will bind you, but your God whom you worship will deliver you. அவர்கள் சிங்கக்கபியில போடுவார்கள், உன் தேவன் உன்னை வெளியே கொண்டு வருவார். They will put you in a den of lions, but your God will bring you out. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் விடுதலை பெற்றவர்கள். Those who worship God are those who are free. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. When the spirit of the Lord is there is liberty. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போகிறார்? How many are going to worship God? இப்பொழுதே நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போமா? Right now let's give our spirit and soul and body to the Lord. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம். Lord, I belong to you. என்னுடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தம். My children belong to you. என்னுடைய சொத்துகள் உமக்கு சொந்தம். All my property is yours. எனக்கு உண்டானது எல்லாம் உமக்கு சொந்தம். All that I have is yours, Lord. நான் உமக்குரியவன். I belong to you. நான் உமக்குரியவன். I am yours. நீர் மாத்திரமே எனக்கு சொந்தம். You alone belong to me. நீர் எனக்கு போதும். You are enough, Lord. இப்படி ஆராதிக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவரை காண போகிறார்கள். Only those who worship us will see Jesus when he comes. அவரை சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி. May the Lord help us to meet him. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதி துதி துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதி துதி துதித்திடுவே. சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லோ பகலோ நித்தியமாய், அல்லோ பகலோ நித்தியமாய் அன்பே உம்மை துதித்திடுவே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லோ பகலோ நித்தியமாய், அல்லோ பகலோ நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதி துதி துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே 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 துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே
Yes, tonight the Lord is in our midst. ஆம், இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். He is here to accept our worship. நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். As we worship God, நாம் தேவனை ஆராதிக்கும் போதே there is a deliverance for us. நமக்காக ஒரு விடுதலை உண்டு. Therefore shall we all stand up. ஆகவே நாம் எல்லாரும் எழுந்து Let us நிற்போம். all move forward. நாம் எல்லாரும் முடிந்த அளவுக்கு முன்பாக வருவோம். Let us surrender our lives to the Lord. நாம் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. There is anyone here who has come here for the first time, முதலாம் முறையாக இந்த இடத்தில் யாராவது வந்தவர்கள் you இருந்தால் surrender your heart to Jesus. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். Say, yes Lord, I am far from you. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூர My இருக்கிறேன். heart is far from you. என் உள்ளமோ என் இதயமோ உம்மை விட்டு தூர My இருக்கிறது. heart is so filled with filthiness and uncleanness. என்னுடைய இருதயம் அவ்வளவாக அசுத்தத்தினால் மனதினால் நிறைந்திருக்கிறது. I am unable to worship you. என்னால் உம்மை ஆராதிக்க முடியவில்லை. But tonight I have heard from your word ஆனாலும் இந்த ராத்திரி உம்முடைய வசனத்திலிருந்து நான் that கேட்டுவிட்டேன். you are able to cleanse me. நீர் என்னை சுத்திகரிக்க வல்லவர். Yes Lord, cleanse my heart right now. ஆம் ஆண்டவரே, என் இருதயத்தை இப்பொழுதே Oh, சுத்திகரியும். cleanse my heart with your blood right now. உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை இப்பொழுதே சுத்திகரித்து விடும். Cleanse my heart tonight, O God. இந்த ராத்திரி வேளை என் இருதயத்தை சுத்திகரியும். Oh, the blood of Jesus is coming down. இயேசுவின் இரத்தம் இறங்கி வருகிறது. Oh, the Lord is pouring out His blood upon your heart. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை உன்னுடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார். Oh, the Lord is cleansing your heart. கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறார். All filthiness is leaving you. எல்லா அசூசியும் உன்னை விட்டு All நீங்குகிறது. sin is leaving you. எல்லா பாவமும் உன்னை விட்டு God is நீங்குகிறது. cleansing your mind. இதோ கர்த்தர் உன் மனதை சுத்திகரிக்கிறார். Oh, all filthy thoughts are leaving you. எல்லா கெட்ட எண்ணங்களும் உன்னை விட்டு நீங்குகிறது. Oh, the Lord is cleansing you. கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார். Oh, you are becoming a holy temple for the Lord. இதோ நீ கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆலயமாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். Spirit of God is coming upon you. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குகிறார். Spirit of God is coming upon you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குகிறார். Oh, you are the temple of God. நீயே தேவனுடைய ஆலயம். Worship God. தேவனை ஆராதி. Oh, praise God. தேவனை துதி. Exalt the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்து. Oh, the joy of the Lord is coming upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்து இறங்குகிறது. The joy of the Lord is coming upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்து Oh, இறங்குகிறது. rejoice in God's presence. கர்த்தருடைய சமூகத்தில் நீ சந்தோஷப்பட்டு Rejoice in மகிழ்ந்து. God's presence. தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கலிகூரு. Hallelujah. 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 Amen. Every chains of the enemy is broken. சத்ருவின் ஒவ்வொரு சங்கிலியும் முறிக்கப்படுகிறது. The enemy has been binding you with the chain of sin. சத்ருவானவன் பாவம் என்கிற சங்கிலியினால் உன்னை கட்டி He has வைத்திருந்தான். been binding you with the chain of sickness. வியாதி என்கிற சங்கிலியினால் உன்னை கட்டி He has been வைத்திருந்தான். binding you with the chain of curses. சாபம் என்கிற சங்கிலியினால் உன்னை கட்டி வைத்திருந்தான். He has been binding you with the chain of discouragement. எல்லா அதைரியம் என்கிறதான சங்கிலியினால் உன்னை கட்டி Oh, வைத்திருந்தான். he has been binding you with the chain of unbelief. அவிசுவாசம் என்கிற சங்கிலியினால் உன்னை கட்டி He வைத்திருந்தான். was binding you with the chain of doubts. சந்தேகம் என்கிற சங்கிலியினால் உன்னை கட்டி வைத்திருந்தான். Tonight the Lord is breaking the chains. இதோ இந்த ராத்திரி வேளையில் தானே கர்த்தரே கர்த்தரே அந்த சங்கிலிகளை முறித்துக் You கொண்டிருக்கிறார். are set free tonight. கர்த்தர் உன்னை இந்த ராத்திரியில் உன்னை விடுதலையாக்குகிறார். You are set free tonight. நீ இந்த ராத்திரி வேளையிலே விடுதலையாக்கப்பட்டாய். நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். Tonight you are set free. இந்த ராத்திரி உன்னை விடுதலையாக்குகிறார். You are set free tonight. இந்த ராத்திரி நீ விடுதலையாகிறாய். Rejoice in God's presence. கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து கலிகூரு. Hallelujah. 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 Fira bakara balana balana balana. Hallelujah. 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 Rakara balania no balana. Hallelujah. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. It's the resurrected Christ who has come into you. உயிர்த்தெழுந்த இயேசுவே உனக்குள்ளாக வந்து விட்டார். Oh, he is risen in your heart. அவர் உன்னுடைய உள்ளத்திலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். And he says, because I live, you shall live. நான் ஜீவிக்கிறபடியால் நீ பிழைத்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Because I live, you shall live. நான் ஜீவிக்கிறபடியால் நீ ஜீவிப்பாய் என்று அவர் சொல்கிறார். Yes, you have got the victory. Hallelujah. உனக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. You have got the victory. உனக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. Hallelujah. 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 Hereafter your life doesn't belong to you. இதற்கு பிற்பாடு உன்னுடைய ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொந்தமானதல்ல. It belongs to Jesus. அது இயேசுவுக்கே சொந்தமானது. Your body belongs to Jesus. உன் சரீரம் உன் உடல் இயேசுவுக்கு Your சொந்தம். soul belongs to Jesus. உன்னுடைய ஆத்துமா இயேசுவுக்கே சொந்தம். Your spirit belongs to Jesus. உன்னுடைய ஆவி இயேசுவுக்கே சொந்தம். Enemy has no more power over you. சத்துருவானவனுக்கு உன்மேல் இனிமேல் வல்லமை இல்லை. You have been set free. நீ Hallelujah. விடுதலையாக்கப்பட்டாய். Jesus is possessing you. இயேசு உன்னை சொந்தமாக்கி கொண்டார். Oh, he is possessing you. அவர் உன்னை தன்வசமாக்கி கொண்டார். Oh, the enemy has got no more claim over you. சத்துருவானவன் இனி உன்மேல் எந்த விதத்தையும் செலுத்த முடியாது. Now tell the Lord, I belong to you, Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லு, என் இயேசுவே நான் உமக்கு I சொந்தம். belong to you, Jesus. இயேசுவே நான் உமக்கு சொந்தம். I'm going to worship you. நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். I'm going to praise you. நான் உம்மை துதிக்க போகிறேன். I'm going to exalt your name. நான் உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறேன். Hallelujah. 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 ஆடி துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்து சுவையை பாடி துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்து சுவையை பாடி துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்து சுவையை பாடி துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையை பாடி துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை
Hallelujah. Yes, you can go back boldly. ஆம், நீ தைரியமாக திரும்பி போகலாம். My presence is with you. என் சமூகம் உன்னோடே கூட இருக்கும். And I have made you a vessel which is worthy of my praise and honor. என்னுடைய மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரமான புகழ்ச்சிக்கான ஒரு பாத்திரமாக நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். Therefore glorify me through your body and through your spirit. ஆகவே உன் ஆவியினாலும் உன்னுடைய சரீரத்திலும் நீ என்னை மகிமைப்படுத்து. Wherever you are, I am with you. நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். And whatever you do, I will be with you. நீ எதை செய்தாலும் அவைகளில் நான் இருப்பேன். Therefore let not your heart be troubled. ஆகவே உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. I have got great things in store for you. நான் உனக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். Therefore continue to worship me and praise me. ஆகவே தொடர்ச்சியாக என்னை நீ ஆராதித்து என்னை தொழுதுகொள். Thus saith the Lord. இவ்விதமாய் கர்த்தர் உரைக்கிறார். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. 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 Hallelujah. Hallelujah. நாங்கள் நாளிலே கொண்டாட்டம் பூவிலெங்கும் இதயம் பெருமாக்கில் நம்மோடு இதுவே கொண்டாட்டம் பூவிலெங்கும் இதயம் பெருமாக்கில் பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. நம்மோடு இதுவே கொண்டாட்டம் பூவிலெங்கும் இதயம் பெருமாக்கில் நம்மோடு இதுவே கொண்டாட்டம் பூவிலெங்கும் இதயம் பெருமாக்கில். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே,
tonight the Lord came in our midst. ஆம், இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்தார். He has set us free all that has been obstructing us, hindering us from worshiping God. தேவனை ஆராதிக்க தடையாக இருந்த அனைத்து காரியங்களில் இருந்து அவரே நம்மை விடுதலையாக்கி விட்டார். And we have been set free tonight. Let's praise God. அவர் நம்மை இந்த ராத்திரி வேளையில் விடுதலையாக்கினபடியால் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 And the Lord is going to do greater things for us hereafter also. இனிமேலும் கூட ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். And let us expect greater things and attend these Bible studies. நாம் பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்தவர்களாக இந்த வேத பாடத்தில் பங்கு Let's கொள்வோம். praise God once again. மறுபடியும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Let's pray. ஜெபிப்போம். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசித்து இந்த தேசத்தை நேசித்து உண்மையாகவே எப்படிப்பட்டதான விசேஷிக்கப்பட்ட தேவனை ஆராதிக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக விசேஷ வேத பாடத்தை கொடுத்து ஏற்ற வேளையில எங்களை கூட்டி சேர்த்து இயற்கை அனுகூலமாக்கி தந்து நல்ல தேவன் நல் வசனங்களை வெளிப்படுத்தி தந்து எங்களை பலப்படுத்தினபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆராதனை கூடம் இருந்தது என்றும் அங்கே ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்து வந்தார்கள் என்றும் நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே இந்த நாட்டிலே ஜீவனுள்ள தேவனை அறியாதபடிக்கு பலவிதமான ஜீவனற்ற காரியங்களை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையிலே அநேகர் இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டு இந்த மேன்மையான இடத்திலே கொண்டு வந்து உம்மை ஆடி பாடி துதித்து அகமகிழ்ந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக இந்த நாட்டிலே எங்களுக்கு உதவி செய்து வருகிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவினாலே தேவனை ஆராதிக்கும், உண்மையோடு ஆராதிக்கும், நாங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ந்து உமக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன், அந்த எகிப்திலே தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் ஒருபோதும் விடாதபடிக்கு பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்தது போல இன்றைக்கும் அநேகர் அடிமைப்படுத்தி வைத்திருக்க எல்லாரையும் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கொஞ்சம் கொஞ்சமாக பல காரியங்களை சொல்லி கடைசியாக முழுவதும் அந்த பார்வோன் விட்டான். அப்படியாக வாதிகளை அனுப்பி கர்த்தர் அற்புதமாய் பலத்த கரத்தினால் விடுவித்த தேவன் இந்த இடத்துல கூடி வந்தவர்களோட விடுவிக்கும்படியாக எத்தனை பேர் உண்மையான ஆராதனை அறியாமல் இருக்கிறார்களோ, ஆராதிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் சந்தித்து இந்த உண்மையான அனுபவத்தில் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஆராதிக்கத்தக்கதாக வயது தடையா இருக்க முடியாது, அல்லது சிங்கம் கபியிலே போட்டாலும் கூட விடுவிக்கப்படத்தக்கதான தேவனை இடவிடாமல் ஆராதிக்கத்தக்கதாக ஒவ்வொருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்தவர்களும் கூட தேவனை ஆராதித்தவளை விடுவிக்கப்பட்டது போல ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று உம்மை தொழுது கொண்டு உம்மிலே காணப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரங்களை பரிசுத்தும் ஜீவம் பலியாக ஒப்படைத்து உமக்கென்றே நாங்கள் ஜீவித்து உண்மையே ஆராதித்து எப்படி என்றாலும் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். பேசி நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அநேக காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. God, a loving Father, we bless thee and thank thee, Lord, for giving us this understanding about worshipping thee, O God. The word worthy to be worshipped. You enjoy the worship of thy people, O God. Heavenly Father, thank you for the privilege we have been given to be delivered from all our sins and corruptions, so that we could be cleansed in our heart and worship you in spirit and in truth, O God. Father dear, we who were worshipping so many other things in this world, today we are in your presence, worshipping you, praising you, glorifying you, exalting you, magnifying you. Therefore we thank you, Lord. We commit all the people, those who have heard thy word, into thy hands. So Lord, if at all anyone here worshipping strange things or strange God in their life, by your precious blood, tonight you must wash them, deliver them, cleanse them, and make them, O God, in the place that they will be able to worship you in this life, O God. In the worshipping thee, there is a great deliverance, there is great victory. Therefore we praise you and thank you. Help us, O God, to continue to worship you and glorify your name, so that we will continue this life in your eternal kingdom, O God.